ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கைன்மாஸ்டரோட பேசிக் பார்க்க போகிறோம். கைன்மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஃபாண்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் போல் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உள்ளது நம்ம லேயர் செலக்ட் பண்ணுறது. மூணாவது உள்ளது ஷேர் பண்ணுற ஆப்ஷன். யூடியூப்பில் நம்ம லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 3 லேயர் கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 16:9 அது நம்ம ஃபோன் சைஸு குறிக்கும். அதே 9:16 நம்ம ஃபோனை நேராக வச்சு யூஸ் பண்ணுறது. 1:1 இன்ஸ்டாகிராம் சைஸ். இது மூணுத்தில் நம்ம 16:9 லேயரை செலக்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த லேயர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் செலக்ட் பண்ணோன்னே ஸ்ட்ரைட்டாக நமக்கு உள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்க்ரீன் இருக்குது, பிளாக் கலரில் இருக்கிறது தான் நமக்கு ஸ்க்ரீன். ஸோ கைன்மாஸ்டர் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு லேயர் செலக்ட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியாங்கிற ரைட் சைடில் மேலே இருக்குது பாருங்கள், அதான் மீடியா ஆப்ஷன். அதில் போய் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா அது அந்த ஸ்க்ரீன் கிட்டே வந்துடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேயர்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபோட்டோவோ இமேஜோ வச்ச பிறகு தான் அது என்னென்னு காட்ட முடியும். நான் வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம ஓனான வாய்ஸ் ஏதாச்சும் நம்ம கொடுக்கணுன்னா நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ரைட் சைடில் பார்த்தா ஆடியோ நம்ம சாங்ஸ் ஏதாச்சும் செலக்ட் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணி சாங்ஸை சூஸ் பண்ணால் அதுவும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். நடுவில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கேமரா, வீடியோ ஆப்ஷன். கைன்மாஸ்டர்லேயே வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். ஸோ இதான் பேசிக். இந்த இது தெரிஞ்சுக்கிச்சுன்னா போதும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ஃபாண்ட் விஎஃப்எக்ஸ் டவுன்லோட் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஷன் இருக்கும். ப்ளே பட்டன் எதுக்குன்னா நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீடியாவை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ அந்த வீடியோ நம்ம ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நம்ம எடிட் பண்ணுறது ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உள்ளது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சிஸ்ஸர் சிம்பிள் வரும். அந்த சிஸ்ஸர் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஃப்ரண்ட்டில் உள்ளதை கட் பண்ணுறதுக்கு, ரைட் சைடில் வீடியோவை கட் பண்ணுறதுக்கு. நமக்கு தேவையில்லாத பார்ட்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேக்கில் உள்ளதையும் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு தான் இந்த சிஸ்ஸர் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் சிம்பிள் எதுக்குன்னா வீடியோவை நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம கிராப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஜூம் இன் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒரே சைஸ்லேயே வரும், இல்லாட்டி சைஸ் மாறி மாறி வரும். மூணாவது சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் சிம்பிள். வீடியோவில் உள்ள வால்யூம்ஸை ஃபுல்லாக கம்மி பண்ணணுன்னா அதை யூஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். நாலாவது சிம்பிள் எஃபெக்ட்ஸுக்கு. கிளிப்பிங் கிராஃபிக்ஸை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கலர் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணுன்னா அந்த வீடியோவில் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எல்லாரும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வேணான்னா அந்த இதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் டிஸ்டர்பன்ஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் டெலீட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல். நம்ம வீடியோ எவ்வளோ வேகமாக ஓடணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் கூட ட்ரை பண்ணலாம். ஸ்லோ மோஷனுக்கு அந்த இதை கீழே இறக்கினீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோ மோஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோவை ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன். வீடியோவை மிரர் டைப்பில் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி 360 டிகிரியில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இந்த இதை வச்சு வீடியோவை ஃபில்டர் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். மற்ற 3 ஆப்ஷனும் உங்களுக்கு தேவைப்படாது. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே பிளாக் கலரில் மாறிடும் 4 சைடும். அது நல்ல எஃபெக்ட் தான். அது ஏதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணா மேலே ஐகார்டில் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டாவது லேயர், அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேயரை சூஸ் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ இல்லை யூடியூப் சிம்பிள் இதை மாதிரி சூஸ் பண்ணதான் அதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே உள்ள ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வைக்கணுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் ஏதாச்சும் சிம்பிள் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். ஸோ வேணான்னா டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எதுக்குன்னா ஏதாச்சும் நீங்கள் லெட்டர்ஸ் எழுதுன்னா அதில் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபாண்டுன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறையா ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இதில் உள்ள ஃபாண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் நிறைய இதில் கிடைக்கும். ஸோ ஃபாண்ட்ஸை சூஸ் பண்ண பிறகு நீங்கள் எங்கே வேணுமோ அந்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். கலர் ஆப்ஷனும் இதில் உண்டு. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன், நம்ம ஃபாண்ட் எப்படி வெளில வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. அவுட் அனிமேஷன்னா நம்ம ஃபாண்ட் எப்படி முடியணுங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபாண்ட் எவ்வளோ பொறுமையாக வரணுமோ அதை யூஸ் இல்லை ஃபாண்ட் எவ்வளோ வேகமாக வரணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் இருக்கும். ஓவரால் அனிமேஷன் எதுக்குன்னா நம்ம ஃபாண்டை பிளிங்க் பண்ணுறது இல்லை ஃப்ளிக் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் உள்ள ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங். அது எதுக்குன்னா நம்ம ஏதாச்சும் ஆரோ மார்க் காட்டுறதுக்கு இல்லை பாக்ஸ் சிம்பிள் வைக்கிறதுக்கு இல்லாட்டி ரவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் மேக்ஸிமம் ஆரோ மார்க்லாம் போட்டு காட்டியிருப்பேன். அதெல்லாம் அதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், வழக்கம் போல் தான். ஸோ அந்த பாக்ஸ் சிம்பிளை நீங்கள் எங்கே வேணுமோ சூஸ் பண்ணி வச்சுட்டு அதை ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஓவர்லே வச்சு சூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கிளாஸ் மாதிரி தெரியும். இந்த ஆப்ஷன் நீங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன போல் இதில் ஆரோ மார்க் சிம்பிள், சர்க்கிள் சிம்பிள், பாக்ஸ் சிம்பிள் எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். நீங்கள் எதாச்சும் ஆரோ மார்க் பண்ணி காட்டினாலும் இல்லை ரவுண்ட் பண்ணி காட்டினாலும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ஆப்ஷன் எதுக்குன்னா நமக்கு தேவையான ஆடியோவை நம்ம மெமரி கார்டில் உள்ள ஆடியோ இல்லை ஃபோன் மெமரியில் உள்ள ஆடியோவை நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா போதும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாங் ஃபஸ்ட்லேன்னு வேணாம், எனக்கு நடுவில் லைன் தான் வேணும்னா ஃப்ரண்ட்டில் உள்ள லைனை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சாங்கை அழுத்தி முன்னாடி தள்ளினீங்கன்னா அந்த சாங் ஃபஸ்ட்லேன்னு ஓடும், கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணாமோ அந்த ஆடியோ கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கட் பண்ணி ரைட் சைட் சிசர் அழுத்துனீங்கன்னா அந்த ஆடியோ கட் ஆயிரும். கட் பண்ண பிறகு லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் இதுக்கு போயிடும். ஹெச்டி வீடியோவில் எல்லாமே இருக்கும். நீங்கள் 30 டிகிரி ஃப்ரேம் ரேட் வச்சுட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா போதும். லோவில் என்ன ஹை குவாலிட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே எம்பி காட்டும், எவ்வளோ எம்பி எவ்வளோ ஜிபின்னு. எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நம்ம சேனலில் ஒரே டெக் வீடியோவாக போய்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா டாப் 5 பெஸ்ட்டு ஹாலிவுட் மூவிஸ் பற்றி போடலான்னு இருக்கேன். அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், போடலாமா வேணாமான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.